விழா நல்லா நடந்தது இல்ல? நீ கூட ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறிய. அப்ப நான் எங்க முத்துசாமி எல்லாம்? அது வந்துமா என்ன என்ன விஷயம்? என்னன்னு தெரியுமா? இதுதான் அப்படி அந்த முறுக்கு நல்லா இருக்கும். கிளவி சுத்துது நல்லா இருக்கு முறுக்கு. இன்னொரு ரவுண்ட் அடிப்போமா? அதான் நல்லா இருக்கு. என்ன உங்களுக்கு வேணுமா? முத்துசாமி என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்லம்மா, விழா கொண்டாடுறதுனால. ஏன் போய் பேசுற? அம்மா இவங்க தினமும் குடிப்பாங்க, சம்பாதிக்கிறதுல பாதி குடிச்சு அழிக்கிறாங்க அம்மா. நான் பூரா கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், உடம்பு நம்ம போறதுக்கு ஆட்டம். ஆஹா காமாட்சி, நீ கூட வேலை செய்யறல? ஆமாமா, இந்த ஆள் கொடுக்கற சம்பாத்தியத்துல வேற எப்படிமா குடும்பம் நடத்த முடியும்? அப்போ இனிமே நீயும் குடி. அவ குடிக்க கூடாது, அவ பொம்பளை. ஏன் கூடாது? அவ மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செய்யலையா? அவளுக்கும் உடம்பு வலிக்காதா? அப்படி கேளுங்கம்மா. சாயங்காலம் ஆன போதும் பொண்டாட்டி பிள்ளைங்களை மறந்துட்டு சாராய கடையேன்னு சாகுறாங்க. உடம்பு வலி போறதுக்கும் மன கஷ்டம் தீர்றதுக்கும் சாராயம் இல்ல பரிகாரம், அது உங்க பிரமை. இதனால உங்க குடும்பத்தை அழிச்சு உங்களையும் அழிச்சுக்கிறீங்க. சாராயம் விஷத்துக்கு சமம். உங்களை எதிர்த்து கேக்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒண்ணே ஒண்ணு கேட்கட்டுமா? சொல்லு. பயமா இருக்கு, பரவாயில்ல கேட்டுறேன். இது மக்கள் அரசு தானே? ஆமா. அரசாங்கமே மக்களுக்கு துரோகம் பண்ணுமா? பின்ன ஏன் கவர்மெண்ட்ல சாராய கடை தொடங்கலாம்? எப்படி நம்ம பாயிண்ட்? கரெக்ட்மா. ஜாக்பாட் பரிசு ரூபாய் 2.25 லட்சம் ஒரே ஆளுக்கு கிடைத்தது. ஐயோ, 2.25 லட்சம் ரூபாய். அந்த 2.25 லட்சம் ரூபாய் எனக்கு மட்டும் கிடைச்சிட்டா சிறை. என்னது? பேப்பர்ல இருக்கிறத படிச்சேன். பேப்பர்ல இருக்கிறத படிச்சியா? எவ்வளவு நல்ல விஷயம் போட்டிருக்கான். மனைவியை கட்டி அணைத்து காமக்கடலில் நீந்தினான். இதெல்லாம் படிக்க மாட்டியே? 2.25 லட்சம் ரூபாய், 225,000 ₹1 நோட்டா மாத்தினா இந்த ரூம் பூரா எடுக்கலாம். உங்களுக்கு ஏங்க இந்த ஆசையெல்லாம்? அதெல்லாம் அதிர்ஷ்டசாலிங்களுக்கு தாங்க. அப்ப எனக்கு அதிர்ஷ்டம் இல்லைங்கறியா? ஒரு நாள் இல்லட்டா ஒரு நாள் பாரு. எனக்கு ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கான். நீங்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த கேஸுக்காக கேட்டாலும் நாங்க தர தயாரா இருக்கோம். இந்த கேஸ நீங்க தான் நடத்தணும். பணத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. நியாயமான கேஸா இருந்தா தான் நான் நடத்துவேன். மேடம், நியாய அநியாயத்தை கோர்த்து தானே தீர்மானிக்கணும். என்ன பொறுத்த வரையில முதல்ல என் மனசுதான் தீர்மானிக்கணும். இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு சட்டத்துல ஒரு சின்ன சான்ஸ் இருக்குன்னு சில சொல்றாங்க. அதோட உங்க கெட்டிக்காரத்தனம் சேர்ந்தா? கெட்டிக்காரத்தனத்தை இருக்கிற வக்கீல் இல்லனா, நியாயத்தை நேசிக்கிற மனுஷி. உங்க பணத்துக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன். நீங்க புறப்படலாம். என்னங்க யோசிக்கிறீங்க? இப்படி வர்ற கேஸெல்லாம் வேணாம் வேணாம் சொல்லிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு என்வரன்மெண்ட்லயே வண்டி ஓடும்? அத்தை கிட்ட நீங்க பேசி பாருங்களேன். அம்மா கிட்ட நான் பேசணுமா? அவங்களுக்கு தெரியாத அந்த குடும்பத்தோட நிலைமை. அப்பா பணம் தான் வேணான்ட்டாங்க, பாவப்பட்ட பணம். வர கேஸையாவது ஒத்துக்கலாம்ல? என்ன பேசாம இருக்க? உங்ககிட்ட நான் சொல்றேன் பார், நான் ஆபீஸ் கிளம்புறேன். இந்த வண்டியை ஒதுக்கட்டிலேயே பாதி சக்தி வீணாயிடுது. ஐயோ, கடங்கார மேனேஜர் அவங்க வேற திட்டுவாங்க. என்ன வண்டிடா, சர்க்கஸ்ல கரடி ஓட்டுற சைக்கிள் கூட இதை விட நல்லா இருக்கு. 50 ரூபாய்க்கு கேட்கணும். அப்பா,
எதுக்குடா இத்தனை ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க? வண்டியில பெயிண்ட் போயிடுச்சு, அதனாலதான் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கேன். இன்னும் 10 ஸ்டிக்கர் தரேன் இருக்காங்க. அப்படியா? இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வண்டி ஒரு பப்ளிசிட்டி வேன் மாதிரி ஆயிடும் இல்ல? கமான் வா. உட்கார். உட்கார். இந்த மாதிரி ஃபாரின் கார்ல போக வேண்டியவன் பராரி மாதிரி ஓட்ட ஸ்கூட்டர்ல போறியடா. இந்த பாருப்பா, உங்க அம்மாவுடைய முட்டாள்தனத்துக்கு நீ பலியாயிட்ட. நான் சொல்றத கேளு. என்னைக்கு இருந்தாலும் என் சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரன் நீதான். நீ பேசாம என் கூட வந்துரு. நீ வந்துட்டீன்னா உங்க அம்மா வந்துருவா. இந்தா வாங்கிக்க வாங்கிக்க. எனக்கு வேணாம்ப்பா. ஏன்பா? எங்க அம்மாக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. நான் வரேன். தள்ளுங்கடா. ஏன்டா இந்த பாடுபடுத்துறீங்க? காம்பினேஷன் செலக்ட் பண்றேன்ல. யோ, நேத்து ஒரு லெக் போச்சு, இன்னைக்கு ஏதாவது ஒரு லெக் போச்சு, 3 லெக் காலி. அலையாதடா, கரெக்டா செலக்ட் பண்ணல. ஏண்டா பணம் 350 ரூபா ஆகுதுடா. யாராருக்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? சீக்கிரமா கொடுங்க. நான் தரம்பா. இன்னைக்கு பாரு பொண்டாட்டி அலற போறேன். அல்வாவோட போக போறேன். 50 50 200 என் பணமும் சேர்த்து 310 ரூபா ஆகுது. மீதிக்கு என்ன செய்யறது? 40 ரூபா துண்டு விழுத. ஏன்பா ராமகிருஷ்ணா, ஒரு 40 ரூபா கொடுக்கறியா? எதுக்கு? ஜாக்பாட் காம்பினேஷனுக்கு தான். அந்த 40 ரூபாய்க்கு 40 லாட்டரி சீட் வாங்க வேணாம். புரியாத ஆளா இருக்கிறீங்க. லாட்டரி டிக்கெட் வாங்கினா குழுக்கள் தேதி வரல காத்துக்கிட்டு இருக்கணும். ரேஸ்ல அப்படி இல்ல. ரேஸ் முடிஞ்ச உடனே கையில காசு. 40 ரூபாய் கேவலம் 40 ரூபாய் பெருக்க முடியலையா அந்த ஆபீஸ்ல? புரியலையே. 40 rupees. நேத்து தான் அரிசி வாங்கி போட்டேன். என்ன அரிசியாடா முக்கியம்? அது அப்புறம் வாங்கிக்கலாம். இது இல்லடா முக்கியம். என்ன பண்றது? ஒண்ணும் புரியல எனக்கு. என்னடா பண்றது? இன்னைக்குன்னு பார்த்து 40 ரூபாய் துண்டு விழுந்திருக்கிறேன். யாருக்கிட்ட போய் கேட்கறது? எனக்கு புரியலையே. என்னப்பா சேகர், என்னையும் சேர்த்துக்கிறேன். நீ இந்த கோஷ்ட சேர்ந்துட்டியா? ஓகே ஓகே. இன்னைக்கு நமக்கு தான் ஜாக்பாட். என்ன எங்க கூட்டம்? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். ஆஷா, பணம் எடு. வேணாமா? இருந்த பணத்தை பூரா கொடுத்துட்டேன். இருக்கிற நகைய பூரா கழட்டி கொடுத்துட்டேன். மிஞ்சி இருக்கிறது தாலி ஒண்ணுதான். தாலிய வச்சான புருஷனை வச்சான, அதனால என் புருஷனைய வச்சுக்கோ. தீபா, நான் சொல்றல என்னடி தப்பு? யாரவன்? தர்மராஜா. அவன் சீதாவ இல்ல, அதுதாண்டி திரௌபதிய அடகு வச்சு சூதாடல. திரௌபதிக்கு மட்டும் சூதாட தெரிஞ்சிருந்தனா 5 புருஷனையுமே அடகு வச்சிருப்பா. எனக்கு இருக்கு ஒரே ஒரு புருஷன், அவனை அடகு வச்சதில்ல. என்னடி தப்பு? உன் புருஷனை நான் என்னடி பண்றது? நான் மட்டும் வச்சிருந்து என்ன பண்றது? தோத்து போன புருஷன்கிட்ட எனக்கு என்ன இருக்கு உரிமை? உன் புடவை துவைக்க சொல்லு. உன் புருஷன் சம்மதிச்சா உன் வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கோ. நான் ஒண்ணு தப்பா நினைக்க மாட்டேன். உன் மேல சத்தியமா சொல்றேன். வாங்க முதல்ல அந்த ஆஷா விட்டு உள்ள போ.
போற ஊரே என்ன ஊரே குடிச்சாலே இவ எப்பவும் அப்படித்தான் இல்ல தெரியுது தானே. சக்கு, நம்ம கிளப்போடைய 10th ஆனிவர்சரிக்கு சீஃப் கெஸ்டா யார கூப்பிடலாம் நினைக்கிற? அதான் ஒரே குழப்பமா இருக்கு தீபா. யார கூப்பிடுறதுன்னே தெரியல. இதுல குழப்பத்துக்கு என்ன இருக்கு? லாயர் இந்திராவை கூப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்ல ஐடியா. அப்படியே கூப்பிடுவோம்.